அரசியலில் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அரசியலை நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் படிச்சுட்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. அரசியலே தெரியாதவன் தான் இப்போ இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் அரசியல் இருக்கிறாங்க. அரசியலே என்னென்ன தெரியாது, அவங்க தான் இருக்கிறாங்க. அரசியலுக்குன்னு கல்லூரி இருக்கா? எங்கேயா கல்லூரி இருக்காங்க? ஆரம்ப பாடசாலை எங்கேயா இருக்காங்க? கிடையாது. காதலுக்கு இருக்கா? ஜாதிக்குன்னு ஒரு கல்லூரி ஏதாவது இருக்கா? கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் அரசியல் யாரும் கற்றுக்கிட்டு வர்றதில்ல, காதலிக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டு வர்றதில்ல எவனும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி அரசியலில் தெரிஞ்சவங்க தான் வரணும் அரசியலுக்குங்கிறது கட்டுப்பாடெலாம் கிடையாது. அரசியலே தெரியாதவன் தான் அரசியலுக்கு வரணும். இங்கே வந்து கற்றுக்கிடுவான். எப்படி ஊழல் வாங்குவது, எப்படி கையூட்டு பெறுவது, மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிப்பது. இங்கே அரசியலுக்கு வந்த உடனே அது தானாக வந்துடும். அதனால் அரசியல் யாருக்கும் தெரியலேன்னு சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் அரசியல் தெரியும். வந்த உடனே கற்றுக்க போகிறாங்க. இல்லை என்ன பெரிய அரசியல் இருக்குது? ஆனால் அண்ணா காலத்துலேருந்து சொல்லிட வேண்டியதானே, அண்ணா, கலைஞர், நெடுஞ்செழியன், வரிசையை சொல்லிவிட்டு இப்போ அரசியல் தன்னால் வந்துட்டு போகுது. ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர், இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட நாடு, திராவிட மாடல், இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அரசியல் உங்களுக்கு நீங்கள் தான் முழு நேரம் அரசியல்வாதி ஆகிடுவீங்க. இதுதான் அரசியல்.